இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்திருப்பாங்க. இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் என்ன பார்த்திங்கன்னா பள்ளிகொண்ட பெருமாள். அதாவது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள். இந்த பள்ளிகொண்ட பெருமாள் எங்கிருந்தாலும் வழிபாடு செய்யலாம், எங்கிருந்தாலும் வழிபாடு செய்யலாம். இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருதங்கம் உடுக்கை. இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவுகள் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த அதிகமாக இந்த சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களோட நம்ம பயணப்படும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 6வது நட்சத்திரத்தை நம்ம செயல்படுத்தும் போது அதுக்குண்டான நம்ம பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான். அப்போ உங்கள் 2க்குமே பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் வராரு. அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வெற்றி அடையணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வேலை எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா பள்ளிகொண்ட பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வளர்த்தலாம், மீன் வளர்த்தலாம். அடுத்தது மத்தளம். மீன் வளர்த்த முடியாதவங்க மீன் சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். ஆனால் தயவு செஞ்சு மீனை சாப்பிடக்கூடாது. ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரங்க எப்போவுமே மீன் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிளுடைய உயிரை நாம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக அடையலாம். சரிங்களா?